விரைவில் நடக்கவிருக்கும் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அறிவித்துள்ளார். சிவசேனாவில் இருந்து பிரிந்து சென்று மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா எனும் புதிய கட்சியை 2006ஆம் ஆண்டில் துவக்கினார் ராஜ் தாக்கரே. வளர்ந்து வரும் கட்சியாக கருதப்பட்ட மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் டெபாசிட்டை இழந்தது. இந்நிலையில் மும்பையில் சனிக்கிழமை அன்று நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் உரையாற்றிய ராஜ் தாக்கரே இன்னும் சில மாதங்களில் நடக்கவிருக்கும் மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். நவநிர்மாண் சேனாவை மக்கள் வெற்றி பெற வைத்தால் மகாராஷ்டிர முதல்வர் பதவியை ஏற்பேன் என்றும் ராஜ் தாக்கரே கூறினார். जी गोष्ट ज्याच्यासाठी म्हणून मी आज आपल्याला इथे बोलवलं, खास करून बोलवलं की येणाऱ्या विधानसभेला राज ठाकरे स्वतः निवडणुकीला उभा राहणार आहे. சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே, அதன் இப்போதைய தலைவர் உத்தவ் தாக்கரே என யாரும் தேர்தலில் போட்டியிட்டதில்லை. தாக்கரே குடும்பத்திலிருந்து தேர்தலில் நிற்கும் முதலாவது நபர் என்ற பெருமையை ராஜ் தாக்கரே பெறுகிறார். லோக்சபா தேர்தலில் சந்தித்த படுதோல்வியால் துவண்டு போயிருக்கும் கட்சியினரை உற்சாகப்படுத்தவே ராஜ் தாக்கரே தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளார். ராஜ் தாக்கரேயை தொடர்ந்து அவரது அரசியல் எதிரியான சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயும் தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு அக்கட்சி தொண்டர்களிடையே எழுந்துள்ளது.